இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்னா எங்கே இருக்குது? நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அதை உடனே நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்படி எந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, டெவலப்டு ஏரியா, டெவலப்பிங் ஏரியா, அன்டெவலப்டு ஏரியா, இந்த 3 ஏரியா நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க. டெவலப்பிங் ஏரியானா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினான இடம், நம்ம ஊரில் வந்து மெயினான சிட்டியாக இருக்கணும். சென்னை, பெங்களூரு, திருச்சி, மதுரை இந்த மாதிரி மெயினான லொக்கேஷனில் இருக்கணும். இன்வெஸ்ட் பண்ணால் அதில் வந்து உடனே அதை வந்து லேண்ட் வந்து சேல் ஆகணும். நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஏரியா. இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்டில் வந்து நமக்கு தேவைப்படும். இல்லை அந்த அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உடனே நமக்கு வந்து ரீசேல் ஆகணும், ப்ராஃபிட் நல்லா இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏரியா சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பிங் ஏரியாவில் தான் அதிகமாக வந்து லேண்ட் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம விற்றாலுமே உடனே நமக்கு வந்து ரீசேல் ஆகணும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கணும், நம்ம நினச்ச நேரத்தில் விற்கிற மாதிரி பிளேஸாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அன்டெவலப்டு ஏரியானா ஏதோ ஒரு குக்கிராமம், அங்கே வந்து ஒரு எந்த விதமான வளர்ச்சியுமே இருக்காது, எந்த விதமான ரோடு ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி லேண்டில் அங்கெல்லாம் உள்ள லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் இருக்கும். நல்ல பெரிய லேண்டாகவும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் நம்ம மறுபடியும் அதை விற்க சொல்ல நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே விற்க முடியாது, பொறுமையாக தான் விற்க முடியும். ஏன்னா ஃபியூச்சரில் ரொம்ப வருஷம் ஆகணும். அந்த மாதிரி அன்டெவலப்டு ஏரியாலாம் ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வர சொல்ல, ஒவ்வொரு ஸ்கீமாக வர சொல்ல தான் நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலும் டீட்டெயிலுக்கு ஸ்கிரீன் அந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.